நீங்கள் அந்த காலத்தில் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணி வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் தெருவில் நிற்பாங்க, ஏற்று போராடுவாங்க. அரசாங்கத்தோட பழிப்பாவங்களை அவங்க சுமக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த அரசின் பழிப்பாவங்களை கூட்டணி கட்சிகள் சுமக்கின்றன. அரசின் சாதனைகளை ஆளுங்கட்சி மட்டுமே சொந்தம் கொண்டாடுகிறது. இது எப்படி ஓடும் உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல பட் திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. இந்த 5000 ரூபாய் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எதிர்க்கட்சிகள் வாயை அடைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் வந்து திமுகக்குள்ளே ஒரு தரப்பு என்ன நம்புதுன்னா, எல்லாரையும் நான் சொல்லலை, இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நம்புகிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு அடி முன்னால் போயிருக்கீங்க, யூ ஹேவ் அன் அப்பர் ஆடட் அட்வான்டேஜை ஒழிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்லாம் கிடையாது. அதுவும் எலெக்ஷன் தள்ளி போச்சுன்னா நீங்கள் இன்னமும் வந்து கஷ்டம். நீங்கள் வந்து டிஃபென்ஸில் தான் இருப்பீங்க. அந்த ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ்னுவாங்க, அது உங்களுக்கு இருக்காது. பட் எதிர்க்கட்சிகள் வாயை அடைப்பதற்கு இது பயன்படுன்றாங்க. இது பாருங்கள், எங்களுக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதில் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கோங்கன்னு ஒரு கல்லில் 2-3 மாங்காய் அடிக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. அது மாங்காய் அடித்தாங்களா இல்லை கல்லாக போய் விழுந்து மாறிச்சான்றது நமக்கு தெரியாது. அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரிய வரும். பட் இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்பது இதுதான். ஸோ விஜய் கேட்ட கேள்வி, அவர் நான் போட்ட அந்த குண்டு தான் இப்போ வந்து அங்கங்கே வெடிக்குது, அது உண்மைதான். பொலிட்டிக்கலி அவர் கிளப்பி விட்ட பிரச்சனை இது. அட் த சேம் டைம் அவர் என்னால் தான் இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபா கொடுப்பாங்க, 3000, 4000, 5000 கொடுப்பாங்க, வாங்குங்க. வாங்கிட்டா என்ன பண்ணணுமோ விசில தாங்க போடுவோன்றத சத்தமாக சொல்லுங்க, விசில ஊதுங்க அப்படிங்கிறாரு. அதான் வாங்குங்கன்றார், காசை வாங்குங்க. அது வாங்காமல் இருக்க முடியாது. கொடுக்குறது விஜயகாந்த் சொன்னாருங்க. இது அவர் சொன்னது ஓட்டுக்கு காசு கொடுக்குறத. இது அரசின் நல்ல திட்டம். இப்போ வேணான்னு யாருமே சொல்லலை. நம்ம கூட நான் வேணான்னு நான் சொல்கிறோம். நோபடி கேன் சே தட். இருக்கிறவன் இல்லாதவனும் கொடுக்குறான்றாங்க. அதில் டார்கெட்டட் ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்கிறவனுக்கும் சில பேருக்கு போகுது, போட்டோம். ஸ்கீமை வந்து நீங்கள் பாய்காட் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லலை. அப்படிலாம் நம்ம சொல்லலை. நம்ம பேசின சப்ஜெக்ட் வேறு. விஜய் வந்து என்னை பார்த்து பயந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்றது ஓரளவு உண்மை, அதை மறுக்க முடியாது. விஜய் ஃபேக்டர் 5000 ருபீஸில் இருக்கா இல்லையான்னா டெஃபினட்டாக இருக்குது. இது யதார்த்தம் இது. பட் டெஃபினெட்லி டிஎம்கேக்கு வந்து 4 கார்னர் ஃபைட்லையும் இந்த 5000 ருபீஸ்லையும் ஒரு ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ் இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. அதில் நம்ம எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. தே ஹேவ் அன் அட்வான்டேஜ். பட் வாட் எக்ஸ்டென்ட்ன்றது தான் நம்ம வந்து அடுத்த 2.5 மாதம் இருக்குது. உங்களுக்கு மினிமம் 1.5 மாதமாவது இருக்குது. தேர்தல் தள்ளி போனால் மே ஃபஸ்ட் வீக்கு போகணுன்னா 2.5 மாதம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட அசஸ்மெண்ட்டு. எஸ், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னை எல்லாருமே வெளியிலவான்னு சொல்லுவாங்க, பட் தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, தமிழர்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. என்னை வெளியவான்னு சொல்கிறீங்க, நான் வெளியே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் எப்படி கன்வின்சிங்காக இருக்கா? கன்வின்சிங்காக இல்லை. அவருடைய பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பொதுவெளியில் வந்து நின்று பேசணும் கூட அவசியம் இல்லை. யூ ஹேவ் டு ரியாக்ட்ன்றோம். நம்ம பல விஷயங்களில் கருத்து சொல்லாமல் இருக்கிறத பற்றி கேட்கும்போது நான் ஏன் கருத்து